ஹாய் எவ்ரிவான். அம்மா தேநீர் ஊற்றுங்கள், அப்பாவை பஸ்ஸுக்கு விட்டு வருகிறேன் என கூறி சென்ற 8 வயதுகளை உடைய சிறுவன் யானை தாக்கி உயிரிழந்த சோகமான சம்பவம் திருகோணமலை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை கோமராகடவல பிரதேசத்திலே இந்த சோகமான சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தனது வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்திலே இந்த யானை தாக்கி குறிப்பிட்ட சிறுவன் உயிரிழந்திருந்தார். இதே பிரதேசத்தில் இதுவரைக்கும் 10 பேர் யானை தாக்குதல் காரணமாக உயிரிழந்துள்ளனர். அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கண்விழிக்க வேண்டுமாக இருந்தார். இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட வேண்டும்? அப்பாவி மக்களின் உயிரிழப்புகள் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உயிராக ஒருபோதும் தெரிவதில்லை. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். திருகோணமலை கோமராகடவல பிரதேசத்திலே மிக பெரும் சோகமாக 8 வயதுகளை உடைய ஒரு சிறுவன் யானை தாக்கியதனூடாக உயிரிழந்திருந்தார். இதே பிரதேசத்தில் இதற்கு முன்னர் 10 பேருக்கும் அதிகமானவர்கள் யானை தாக்குதல் காரணமாக உயிரிழந்துள்ளனர். இந்த பிரதேசத்திலே யானை வேலி பொருத்தப்பட்டு இருந்தாலும் யானைகளின் தாக்குதல் காரணமாக இந்த வேலிகளை உடைத்த வண்ணம் யானைகள் உட்பிரதேசத்திற்கு வருகை தருகின்றது. என்றாலும் இதனை பராமரிக்கும் வன பாதுகாப்பு அதிகாரிகளின் பொடுபோக்குகள் காரணமாகவே இது ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாத நிலை காணப்படுகின்றது. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சாதாரணமான மக்களின் விடயங்களில் கண்மூடித்தனமாகவே நடக்கின்றன. 10 உயிர்களை கடந்து இந்த பிரதேசத்திலே உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் நிரந்தரமான தீர்வுகள் எதுவும் கிடையாது. இங்கு மாத்திரம் கிடையாது, இலங்கையில் யானை தாக்குதல் காரணமாக தொடர்ச்சியாக உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. என்றாலும் நிரந்தரமான எந்த விதமான தீர்வுகளும் கிடையாது. அரசாங்கங்கள் மாத்திரமே மாறுகின்றது. அரசாங்கங்களால் மக்களுக்கான இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படுவது கிடையாது. அதிகாரிகளும் பொடுபோக்கான செயற்பாடுகளையே வெளிக்காட்டுகின்றனர். அவ்வாறானதொரு சந்தர்ப்பமாகவே இந்த 8 வயதுகளுடைய சிறுவனின் உயிரிழப்பும் பதிவாகின்றது. நேற்று காலை 6 மணி அளவிலே தனது தாயிடம் அம்மா தேநீர் ஊற்றுங்கள், தந்தையை பஸ்ஸுக்கு விட்டு வருகிறேன் என கூறி சென்ற 8 வயதுகளை உடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவமே இறுதியில் எஞ்சியிருந்தது. குறிப்பிட்ட சிறுவன் தனது தந்தையுடன் சென்ற நிலையில் அவர்களின் வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்திலே காட்டு யானை துரத்திய நிலையில் தந்தை தப்பிச் சென்றாலும் சிறுவனால் தப்பிச் செல்ல முடியாத நிலையில் சிறுவனை யானை தூக்கி எறிந்த நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது. குறிப்பிட்ட சிறுவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார். விஸ்வ பிரதிபா வித்தியாலயத்தில் 3ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 8 வயதுகளை உடைய நிம்சரா ராஜபக்ச என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். எனவே இந்த யானை தாக்குதல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை அரசும் அதிகாரிகளும் வழங்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் பல உயிரிழப்புகள் இவ்வாறு இடம்பெறலாம். சாதாரணமான மக்களின் உயிர்களும் மிக பெருமதியானது. அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெருமதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு, அந்த பிரதேசத்திற்கு, அந்த தாய் தந்தைக்கு இந்த உயிரிழப்புகள் மீட்க முடியாத மிக பெரும் துயரையை இட்டுச் செல்கின்றது. எனவே நிரந்தர தீர்விற்காகவே அந்த பிரதேச மக்கள் மாத்திரமல்ல, யானையின் பிரச்சனை இருக்கும் இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச மக்களும் காத்திருக்கின்றனர். எனவே யானையின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அரசு வழங்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.